என்னோட பேர் சரவணனுங்க. நான் ஈரோடு. நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறோம். நான் 23 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறேன். நாங்கள் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணோடனே ஆர்கிடெக்ட் ஜெயக்குமார் நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியே வந்து வீட்டுக்கு லிஃப்ட் போடுறீங்களான்னு கேட்டார். லிஃப்ட்டு போடுற மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிசைன் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க லிஃப்ட்டெல்லாம் ஆடம்பரங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொன்னேன், அது அடுத்தவங்களுடைய பார்வையை பொறுத்து நமக்கு வந்து இது அத்தியாவசியம், அதனால் நான் போட்டுக்கலான்னு அவங்களை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணேன். அவங்க அதுக்கு இதாகலை. நாங்கள் வீடு வந்து ஸ்கெல்டெல்லாம் முடிச்சுட்டோங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். என் ஒய்ஃப் வந்து ஒரு சில சீரெலாம் பண்ணுறதுக்காக எல்லா ஃப்ளோருக்கும் போய் இந்த தீர்த்தம்லாம் தெளிக்கிறதுக்கு போனாங்க. அவங்களால படியெல்லாம் ஏறி ரொம்ப சிரமப்பட்டு லிஃப்ட் வேணுனாங்க. நான் நெட்டில் நிறைய சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதில் வந்து எனக்கு திசன் கிளிப் கிடச்சிது. அந்த கம்பெனி அது ஜெர்மன் கம்பெனிங்கிறதுனால நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஜெர்மன் இன்ஜினியரிங் லவர். நான் திசன் கிளிப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப ஹாப்பிங்க. அப்புறம் நான் நெட்ல எல்லாம் தேடி பார்த்தப்போ இப்போ ஜாப்பனீஸ் தான் டெக்னாலஜிலே வேர்ல்டு நம்பர் 1. அவங்க வந்து அவங்களுடைய புல்லட் ட்ரெயின்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த திசன் கிளிப் என்ஜின் யூஸ் பண்ணுறதா சொல்லி கேள்விப்பட்டோடனே நம்ம போட்டால் இந்த லிஃப்ட் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த லிஃப்ட்டுக்கு வந்தேங்க. நான் வந்து சேஃப்டி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அப்புறம் இதுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நான் இந்த லிஃப்ட்டுக்கு போனேன். நான் ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு நான் மெயில் அனுப்பிச்சப்போ அவங்க எங்களுடைய இந்தியா டீலர் வந்து எலைட் எலிவேட்டர்ஸ்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ண 2வது நாளே வந்து அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நல்ல சர்வீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணி இன்னொன்று வந்து இப்போ லிஃப்ட் போட்டது இன்னொரு வசதி என்னென்னா, அம்மாவுக்கு நீ ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு லிஃப்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி மேலே போவாங்களோன்னு சிரமமாக எனக்கு கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்கள கூட எனக்கு ஹாப்பி. மேலே அவங்கள எல்லா ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போகிறோம், செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போகிறோம், ஹோம் தியேட்டருக்குலாம் கூப்பிட்டு போகிறோன்ட்டு. இப்போ சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்டைன் லைட்ஸ் இருக்குதுங்க. அதனால் அது ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னா, இது சிங்கிள் பேஸ் லிஃப்ட்டு. இதுக்கு என்ஓசிலாம் வாங்க வேண்டியதில்லை, ஃபயர் என்ஓசி வாங்க வேண்டியதில்லை. அது இல்லாமல் வந்து யூபிஎஸ்லேயே ரன் ஆகுது. நான் எங்கள் வீட்டில் யூபிஎஸ்ல தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். யூபிஎஸ்லேயே ரன் ஆகுது. மேலே ஹெட்ரூம் வேண்டாம், கீழே வந்து பிட்டே வேண்டாம். நீங்கள் எந்த பிராண்ட் போனாலும் மினிமம் 4 அடி போடணும். இதுக்கு ஜஸ்ட் 4 இன்ச்சு, ஒரு 100 mm, 100 to 120 mm தான். நீங்கள் வேறு எந்த பிராண்ட் போனாலும் 4 அடி போடணும். அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். ஹாப்பி வித் எலைட் எலிவேட்டர்ஸ். வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட், ஸ்மூத்தஸ்ட், பெஸ்ட் ஹோம் எலிவேட்டர்.